ஜனநாயகம் படத்தினுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நல்லா இருக்கா? அதாவது நீங்க சொல்ற இந்த படத்தை எடுத்ததுக்கு காரணமே இந்த தேர்தலை நோக்கி தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் ஏதோ ஒரு 3-4 மாதத்துக்கு முன் வந்திருக்கணும். அதுல சட்ட சிக்கல், அரசியல் சிக்கல் எல்லாம் அந்த படம் வெளியிட முடியல. இப்போ தேர்தலுக்கு 10 நாளுக்கு முன்பு இந்த படம், அதுவும் ஹெச்டியில் 7 GB முழுமையா கரெக்டா தேர்தலுக்கு 10 நாளுக்கு முன்பு வெளியிடுறாங்கன்னா, அது யார் வெளியிட்டான்னு தெரியல, வெளியிடுறாங்கன்னா இது யாருக்கு சாதகம்? எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க? இந்த தேர்தலுக்காக எடுத்திருக்காங்க. இப்ப யார் வெளியிட்டு இருக்கிறாங்க அது தெரியல, அது கண்டுபிடிக்கணும். இந்த படம் இவங்களுக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக, அப்புறம் எங்க கூட்டணிக்கு எதிராக எல்லாமே இருக்கு அந்த படத்துல இருக்குன்னு அது மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு 4 மாதத்துக்கு முன்பு சொன்னாங்க. தெரியல எனக்கு அது என்ன நடக்குது, என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ இதுல சிபிஐ விசாரணை வேணும். சிபிஐ விசாரிச்சா யார் வெளியிட்டு இருக்கான்னு சுலபமா தெரிஞ்சிட போகுது. ஆனா அது சிபிஐ விசாரணை எப்போ வரும், அது அறிவிச்சு, அது விசாரிச்சு, அது வரத்துக்கு அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். அதனால இப்போ அதுவும் 7 GB ஹெச்டியில், அதாவது எல்லாத்துக்கும் ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். ப்ரொடியூசருக்கு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும், டைரக்டருக்கு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும், எடிட்டிங் வாட்டர் மார்க், எல்லா வாட்டர் மார்க்லாம் இருக்கும். அவங்க தான் வச்சிருக்கிறாங்க, அதை வச்சிருக்க முடியும். அதனால மற்றதெல்லாம் உங்களுடைய யூகத்துக்கு நான் விட்டுறேன் நான்.